அந்த இயேசு எனப்படுபவன் இங்கு வந்தால் நானே அவனை தெருநாயைப் போல வெளியே தூக்கி எறிவேன். அமெரிக்க தெற்கின் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பிரபல மனிதரின் கூற்றாவை. எப்போதும் கூட்டம் நிறைந்த ஒரு பாரின் உரிமையாளரான அவன் பெருமையுடனும் அகங்காரத்துடனும் கிறிஸ்தவ விசுவாசத்தை பகிரங்கமாக கேலி செய்தான். அவன் சத்தமாகவும் பயமின்றியும் கூறினான், இயேசுக்கு இங்கு இடமில்லை, விசுவாசிகளுக்கும் இடமில்லை, இது என் இடம். அவன் தேவாலயங்களை கேலி செய்தான், விசுவாசிகளை அவமானப்படுத்தினான், கடவுளுக்கு இடமில்லாத ஒரு பிரதேசமாக தனது பாறை மாற்றிவிட்டதாக பெருமை பேசினான். ஆனால் ஒரு நாள் அந்த நகரத்தில் ஏதோ ஒன்று குலுங்க தொடங்கியது. புதிதாக வந்த ஒரு ஊழியர், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர், உறுதியானவர், தைரியமானவர், முடியாததை எதிர்கொள்ள அஞ்சாதவர். உரிமையாளரின் தொடர்ச்சியான கேலியை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் உறுதியாக சொன்னார், இன்று நான் அங்கே போகிறேன், இயேசு நுழைய முடியாது என மக்கள் நினைக்கும் இடத்திற்குத்தான் அவர் செல்வார். அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. மழை கொட்டி தீர்த்தது. நிரம்பி வழிந்தது. தத்தமான இசை, மது, சூதாட்டம், சிரிப்பு, கூச்சல். திடீரென எல்லாம் நின்றது. சத்தம் அடங்கியது. கதவு. தொழிலாளி கையில் பைபிளுடன் உள்ளே வந்தார். அனைவரும் அமைதியாயினர். உறுதியான குரலில் அவர் அறிவித்தார், இயேசு இந்த இடத்திற்குள் வருகிறார், ஏனெனில் அவர் அவரை கேலி செய்பவர்களையும் நேசிக்கிறார். சிலர் இகழ்ச்சியுடன் சிரித்தனர், மற்றவர்கள் சங்கடத்துடன் தலை குனிந்தனர். உரிமையாளர் தனது வழக்கமான கேலி தொனியுடன் பதிலளித்தார், அந்த இயேசு இங்கே ஏதாவது செய்தால் நானே அவரை வெளியேற்றுவேன். தொழிலாளி அஞ்சவில்லை. ஒரு பைபிளை திறந்து, கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்தார் என்று அதிகாரத்துடன் அறிவித்து ஜெபிக்க தொடங்கினார். அப்போது யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. உரிமையாளரின் மகன், ஒருபோதும் நடந்திராத சக்கர நாற்காலியில் இருந்த இளைஞன் தரையில் விழுந்தான். அவன் விழுந்து விட்டான் என்று மக்கள் கத்தினார்கள். எல்லோரும் அவனை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அந்த இளைஞன், என்னை தொடாதீர்கள், யாரோ என்னை தள்ளினார்கள் என்று கத்தினான். யாரோ என்னை தூக்குவது போல் உணர்ந்தேன். சுற்றிலும் பார்த்தபோது அருகில் யாரும் இல்லை. மீண்டும் உதவ முயன்றபோது தேவையில்லை என்றான். அனைவரும் திகைக்க இளைஞன் தானாகவே எழுந்தான். ஒரு அடி, பிறகு இன்னொன்று. நடக்கத் தொடங்கி சில வினாடிகளில் பார்க்குள் ஓடினான். அலறினான். சிறுவயதிலிருந்தே மாற்றுத்திறனாளி, ஒரு அடி கூட நடந்ததில்லை. சிலர் அழுதனர், மற்றவர்களால் பேச முடியவில்லை. உரிமையாளர் மண்டியிட்டார். அவர் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார். அது அவருடைய மகன் நடந்தான். அடுத்த நாள் காலையில் மூடப்பட்டிருந்தது. உரிமையாளர் இரவு முழுவதும் ஊழியர் தேவ வார்த்தையை பேசியதை கேட்டதாக சொல்கிறார்கள். முன்னாள் பாரின் கதவில், இந்த இடம் இப்போது ஜெப வீடு என்ற பலகை இருந்தது. இயேசு உள்ளே வந்தார். இயேசு நுழையும் போது எல்லாம் மாறும். இயேசு நுழையும் இடத்தில் அற்புதம் நடக்கும். இயேசு நுழையும் இடத்தில் வாழ்வு உண்டு. இயேசு நுழையும் இடத்தில் மறுசீரமைப்பு உண்டு. இயேசு உங்கள் வீடு, திருமணம், குடும்பத்துக்குள் நுழைய முடியும் என நீங்கள் நம்பினால் கருத்துகளில் இயேசுவே உள்ளே வாருங்கள் என எழுதுங்கள். நம்பிக்கையை கொண்டுவர இந்த செய்தியை பகிருங்கள். அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் கடவுள் இன்னும் செயல்படுகிறார் என்பதை காட்டும் உண்மை கதைகளுக்கு எங்கள் சுய விவரத்தை பின்தொடரவும். நல்வாழ்த்துக்கள்.